ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐப்ளஸில் வந்து நியூவாக ஐப்ளஸ் வந்து இன்ட்ராக்டிவ் பேனல் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் செக்மெண்ட் இப்போ ஃபுல்லாக வந்து கூகுள் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டெமோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டெமோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற கண்டென்ட் இது தான் வரும். ஏஐ போர்டில் கொடுக்குறோம். அதே மாதிரி கூகுள் பேஸ் சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் வந்துடும். ஃபைல் மேனேஜர், ரைட்டிங் போர்ட், ப்ளே ஸ்டோர் எல்லாமே கொடுத்துருவோம். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டின் கேமரா வருது, ஐட்டரே மைக்கோட வருது. இதில் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கூகுள் பேஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆப் இதில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கூகுள் பேஸ் நம்ம ஜிமெயிலு, ஃபோட்டோஸு, ட்ரைவு முதற்கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். தென் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் பில்டினாகவே வருது. இதோட ஸ்பேஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 GB RAM வருது, 128 GB இன்டர் மெமரியோடு கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே வந்துடும். 8 GB RAM இருக்குது, 120 GB இன்டர் மெமரியோடு கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி கேமரா பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹெச்டி கேமரா கொடுக்குறோம் நம்ம. இதோட கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்டி கேமரா வரும். இன்னொன்று என்னென்னா நம்ம இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் கொடுத்துருவோம். என்னென்னா இந்த கேமரா வந்து இப்போ ஒரு மீட்டிங் ஹாலில் யூஸ் பண்ணாங்கன்னா யார் ஹைலைட்டாக பேசுகிறோமோ அவங்க வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ணி காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே ட்ராக் ஆகும் பாருங்கள். எங்கே போனாலும் அதை ட்ராக் பண்ணி காமிக்கும். யார் ஹைலைட் பண்ணாலும் அவங்களை ட்ராக் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி ரைட்டிங் போர்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கண்டென்ட் யூஸ் பண்ணுறது இதுதான். நார்மலாக ரைட்டிங் போர்டுன்னு ஒன்று போயிட்டீங்க அப்படின்னா நார்மல் யூசேஜ் தான். நம்ம எப்பயோ ஓப்பன் பண்ணுற மாதிரி நியூ ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இது நியூன்றது வந்து நீங்கள் வந்து புதுசாக எதோ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றது. ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் பிடிஎஃப்லையோ இல்லை பென்ட்ரைவ்லையோ எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது. இன்டர்னலாக இது சேவ் ஆகிறது இதில் இருக்கிறத நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். அதே மாதிரி இம்போர்ட்டுங்கிறது நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன். இது க்ளவுட் ஸ்டோரேஜ் போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதில் வந்து நம்ம இன்டர்னலாக 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம், க்ளவுட் அண்ட் ஒன் ட்ரைவ். நார்மலாக நீங்கள் ஐஎஃப்பி போனீங்க அப்படின்னா 2 ஸ்டோரேஜ் கொடுக்க மாட்டோம், 1 தான் கொடுத்துருக்கோம். நம்ம 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அதுபோக இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அதுபோக எக்ஸ்ட்ரா நீங்கள் எஸ்எஸ்டி ஆர் பென்ட்ரைவ் எது வேணும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் அன்லிமிட்டட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மெயிலுக்கும் நீங்கள் த்ரூ ஷேர் பண்ண முடியும். இதில் இன்னொன்று என்ன கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு ஸ்கூலுக்கு தேவையான நம்ம என்னென்ன ஸ்கீம்னு நம்ம கொடுத்துருப்போம். சிங்கிள் லைன், 4 லைன்ஸ் கொடுத்துருக்கோம், கிராஃப் ஷீட்டு, அதே மாதிரி மியூசிக் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து மீட்டிங் ஹாலுக்கு, கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ண முடியும். இதில் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்து ரைட்டிங் ஆப்ஷன். நார்மலாக நம்ம 2 ஏஐ மெத்தட் இருக்கும். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா நான் ரைட்டிங் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் வேர்டை கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் வேர்டாக மாறிக்கும், இதில் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால இந்த வேர்டோட நான் டீட்டெயில் இருக்கிறது வந்து ஒரு ஏஐ மெத்தட். இது அதோட இமேஜஸ், வீடியோ கண்டென்ட்டு, அதோட எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். இது ஒரு ஏஐ மெத்தட். இன்னொரு ஏஐ மெத்தட் வந்து நான் போர்டு தனியாக இருக்குது, அந்த ஆப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோன்னா அதை பார்த்தோம். பார்த்துட்டிங்கன்னா நம்ம எரேஸ் ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எரேஸ் ஆப்ஷன் இது ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி அதில் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்கேல்ஸு, ப்ரொடெக்டர்ஸு இது எல்லாமே வந்துட்டு நம்ம டிஜிட்டல் வைஸில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 3D கிரியேட்டிவாக கொடுத்துருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா இங்கே பண்ணும்போது இங்கே உங்களுக்கு டிகிரியோடு வரும், வித் அதோட பாயிண்ட் டிகிரி வைஸ் எல்லாமே வந்துடும். 3D கிரியேட்டிவாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம 2D 3D ஷேப்ஸ் தனியாக கொடுத்துருப்போம். 2D 3Dயில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 3D ஷேப்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். உள்ளே போய்ட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து அவுட்டர்ஸ் கலர்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ண முடியும். அதே வந்து நான் 2D போய் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இப்போ இதில் போய்ட்டு நான் கலர்ஸை வந்து அவுட்டரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், இன்னரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ அதே நான் அவுட்டர் வந்துட்டு டார்க் பண்ணுறேன், ஓகேங்களா. அதே மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இன்னராக ஃபுல்ஃபில் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் 2D 3Dயில் வரும். அதே மாதிரி அட் அ டைமில் கிளாஸ் ரூம்ஸில் 4 பேர் தான் பார்ட்டிஷன் கொடுப்பாங்க. நம்ம வந்து 6 பேர் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம்.
அட் அ டைம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் பண்ணலாம். அதே மாதிரி டேபிள்ஸ் நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் பில்டின் வரும், மின் மேப் ஆப்ஷன் இது எல்லாமே ஆஸ் யூஷுவலாக வந்துடுது. மோரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து +2 இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு 11th பீரியடிக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ சன் மூன்ஸ் எப்படி உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது, இது குழந்தைகளுக்கு காமிக்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. இது 3D கிரியேட்டிவாக கொடுத்துருப்போம் நம்ம. தென் அதே மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் ஆப்ஷன் தனியாக இருக்கும். அதே மாதிரி இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம பிபிடியில் வந்து ஸ்க்ரீன் ஆட் பண்ணல, அது மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். இப்போ நான் வந்து 1 2 3 4 கூட நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ எனக்கு நான் ரைட்டிங் முடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு திடீர்னு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனோட செகண்ட் ஸ்க்ரீனாக போனோம்னா நான் செலக்ட் பண்ணேன்னா இங்கே வரும். ஸோ குயிக் ஆக்சஸாக பண்ண முடியும். ஸோ டைம் சேவிங் நம்மளுக்கு ரொம்ப என்ன பெனிஃபிட்டாக இருக்குது. எனக்கு இதை டெலிட் பண்ணுறதும் இன்னும் ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம பிபிடிலாம் நார்மலாக டெலிட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ மற்றெல்லாம் நார்மல் ஆஸ் யூஷுவல். ஸோ கூகுள் மீட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல். அடுத்து ஒரு ஏஐ போர்டு சொல்லி இதான் வந்து என்னோட நியூ ஏஐ போர்டு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மலாக நம்ம ரைட்டிங் போர்டு மாதிரியே தான். பட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நான் பண்ணுறோம் பாருங்க, இப்போ நான் எழுதிட்டேன். இந்த வேர்டோட எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஏஐ செலக்ட் பண்ணிட்டு நான் மார்க் பண்ணுறேன். இதில் காமிக்கும் ஏஐ இமேஜ் வேணுமா என்ன வேணும். ஸோ நான் ஏஐ வந்து ஹெல்ப் கேட்குறேன். அது வந்து ஸோ இப்போ நான் அதில் போயிட்டு அந்த ஏஐ இமேஜ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த வேர்டோட எனக்கு ஃபுல் எக்ஸ்பிரஷன் வந்துடும். அதோட க்ரியேட்டிவ் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வந்துடும். இப்போ பார்த்தா அந்த வெல்கம் வேர்டோட டீட்டெயில்ஸ் ஷார்ட் அண்ட் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே கொஸ்டின் க்ரியேட் பண்ணிக்கும். நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதோட வந்து எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் கிடைக்கும். இப்போ இன்கேஸ் எனக்கு தப்பாக கொடுத்துட்டிங்கனாலும் நான் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துட்டேன், அதை ரைட் ஆன்சர் காமிக்கும். அதோட எக்ஸ்பிரஷன் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வீடியோஸ், ஸோ இல்லை நீங்கள் வீடியோஸை வந்துடும், அந்த வீடியோ நீங்கள் ப்ளேபேக் பண்ண முடியும் இன்டர்னலாக. அதே போனீங்கன்னா இமேஜஸ், அதோட இமேஜ் எடுத்துக்கலாம். ரியல் லைஃப் எக்ஸ்பிளேஷனும் கிடச்சிடும் உங்களுக்கு அதில். ஓகே, ஸோ இது வந்து ஏஐ போர்டில் இன்னொன்று ஹையர் பெனிஃபிட் இருக்குது. ஒரு போர்டோட அத்தனை டீட்டெயில் நம்ம எடுத்துக்க முடியும். தென் அதே மாதிரி சேஃப் ஸ்டூடியோ 3D அதில் கொடுத்த மாதிரி நம்ம இதுலேயும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் கலர்ஸ் வந்து இதுலேயும் நீங்கள் வந்து என்ன வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இதுலேயும் கொடுத்துருப்போம், 3 and 2 கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து மெயின் ஆப்ஷன் சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம இதை கண்டென்ட் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம இதில் கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஒரு சப்ஜெக்ட், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். புக்கு வந்து அதில் என்ன புக்கு, ஸோ ஐசிடி. சாப்டர் என்ன சாப்டர் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதோட கண்டென்ட் வைஸ் எனக்கு அப்படியே எடுத்து கொடுக்கும். ஸோ அதோட லெசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸ்டடி நோட்ஸ் அதுக்கானது, அதோட கீ பாயிண்ட்ஸு, அதோட ரியல் லைஃப் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி பேஸ் பண்ணி நம்ம அது ப்ரீலோடடாக கண்டென்ட் கொடுத்துருப்போம். அது நீங்கள் எடுத்து கூட உங்கள் கிளாஸ்லேயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி போனேன் விட்ஜெட்ஸ் நம்ம தனியாக கொடுத்துருப்போம். சோலார் சிஸ்டம், இதில் சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா
இன்னும் என்லார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நாசாவில் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி அதை நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே மேலே எப்படி இருக்கோ அந்த சோலார் சிஸ்டம் அப்படியே உங்களுக்கு எடுத்து இங்கே கொடுத்துருப்போம். அதோட டீடைல்ஸ் ஸ்பெக் வைஸ் தனித்தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்ஸ் ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ நம்ம ஒவ்வொரு பிளானட்டோட ஒவ்வொரு டீட்டெயில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெக் வைஸு நம்ம தனியாகவே கொடுத்துருப்போம். இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதுக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா மேலே டூல் பாக்ஸு வியூ ஆப்ஷன் தனித்தனியாக கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் என்னென்னா நெட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பீரியாடிக் இதுலேயும் கொடுத்துருப்போம். ஸோ பீரியாடிக்குன்றது ஆல்மோஸ்ட் 11th and 12th செக்மெண்ட்டுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். தென் அதே மாதிரி இதில் வந்து மெயின் ஆப்ஷன்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர் ஒன்று கொடுத்துருவோம். ஸோ க்ரோமு இதெல்லாம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது நான் ஏஐ போர்டு காமிச்சிட்டேன். ஸோ கேமரா வந்து கூகுள் மீட் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். 8.5 மைக் இருக்கனால ஸோ உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம பேசினாலும் கேப்சர் ஆகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோ கால் யூஸ் பண்ணும்போது இந்த இடம் பார்த்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகும். இது வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை ஹைலைட் பண்ணி பேசினா அவங்கள மட்டும் வாய்ஸ் கேப்சர் ஆகும். இப்போ நான் இங்கே என்ன பேசுகிறேன்னா என்னை மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகும். என்னென்னா நான் ஹைலைட்டாக ஹை வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த மைக்லேருந்து எனக்கு ட்ராக் பண்ணி காமிக்கும். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஒரு ஆப்ஷன். இது அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் வந்து சில இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது மார்க்குன்றது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ கண்டென்ட் ப்ளே பண்ணுறேன். எக்ஸாம்பிள் நான் ஒரு கிட்டுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ரைம்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதை பாஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரைட்டிங் கூட ரைட் பண்ண முடியாது. நம்ம எப்படி டிசைன் பண்ணிங்கன்னா மார்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மார்க் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணுறாலும் சேவ் பண்ணிக்கலாம். அது இமேஜ் ஃபைலாக சேவ் ஆகிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. சேவ் கொடுத்தீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி இங்கே ஃபைல் மேனேஜரில் இங்கே சேவ் ஆகும். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். எந்த இடத்துல ஃபைல் நேமில் வருது நீங்கள் டேரெக்டாக போய் எடுத்துக்கலாம். ஸோ குயிக் வியூவாக உங்களுக்கு ஆகும். தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் வீடியோ ஃபைல் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி யூடியூப்பில் கண்டென்ட் கன்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது வந்து இந்த மார்க் ஆப்ஷன் வந்து யூடியூப் மட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்கள் பிடிஎஃப் ஃபைலோ இல்லை வேர்ட் ஃபைலோ நீங்கள் காமிச்சு எதாவது ரைட்டிங் பண்ணணும் மார்க் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் அதே மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதே நம்ம எபிலிட்டினா கொடுத்துருப்போம். உங்கள் லேப்டாப் இருந்தால் உங்கள்கிட்ட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரெக்கார்டுன்றது இன்டர்னலாக நீங்கள் இங்கே என்ன ரைட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாஸில் வந்து ரைட் பண்ணுறீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரைட்டிங் போர்டு இங்கே ஆன் பண்ணிவிட்டு இங்கே ரெக்கார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே நீங்கள் ரெக்கார்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்ட் டைம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அங்கே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நான் சேவ் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எதில் வேணும், எனக்கு வந்து ஒரு ஃபைல் நேம் வேணும், அந்த ஃபைல் நேம் நான் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்துட்டிங்கன்னா போயிட்டு ரீநேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ரீநேம் மாற்றினா நீங்கள் ரீநேம் மாற்றிக்கலாம். வந்து டேட் 7 26
சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அங்கே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பேசுறது கொண்டு ரெக்கார்டாகி ப்ளே ஆகும். ஸோ இதுதான் இந்த 8 மைக்கோட பெனிஃபிட். ஸோ வீடியோ ரெக்கார்டிங்கிறது வந்து நார்மலாக நீங்கள் கேமரா ஷூட் மைக் தனியாக மாட்டணும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இது நீங்கள் நார்மலாகவே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லேயே ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகும். இது ஒரு மெயின் பெனிஃபிட் நீங்கள் ஐபிஎஸ்ஸில். தென் அதே மாதிரி இமேஜ் க்ராப் பண்ணுறது, டைமிங் ஆப்ஷன் ஓப்பன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிக்சர் பார்த்தீங்கன்னா பழைய பிராண்ட் டிவிஸ்னால சிஆர்டிலாம் கொடுத்துருக்கோம். ஸோ நார்மல் டைமில் சிங்கிள் டைமில் ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் விண்டோஸும் யூஸ் பண்ணி காமிக்கலாம். அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரைட்டிங் போகிறதுக்கு இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எனக்கு வந்து விண்டோஸ்லேருந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே நான் ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன் அப்படின்னா அது நீங்கள் பண்ண முடியும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இங்கே போயிட்டு நான் டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் இங்கே வந்து ரைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ அது வந்து பிக்சருக்கு இது ஒரு ஆப்ஷன். ஸோ நார்மலாக எந்த இதுலையும் உங்களுக்கு பிக்சர் வராது. நம்ம ஐப்ளஸில் இந்த பிக்சர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இதில் இன்புட் பேஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனை மல்டி ஸ்க்ரீனில் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பாட்லைட். ஸோ ஸ்பாட்லைட்டுங்கிறது ஒரு 3D இமேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கான ஸ்பாட்லைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் ஸ்பாட்லைட். இதோட பெனிஃபிட் என்ன, ஏதோ நீங்கள் வந்து ஹியூமன் பாடி ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் நடத்தும் போது இந்த ஹைலைட் ஆப்ஷன் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். தென் அதே மாதிரி இதில் வந்து பில்டின் நம்ம வைஃபை, ப்ளூடூத் ஆப்ஷன், லேண்ட் போர்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். இதில் மெயினாக வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மட்டும் கூகுள் மட்டும் கிடையாது. ஸோ ஓபிஎஸ் ஆர் சிபியூ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விண்டோஸ் வேணாலும் விண்டோஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து நான் விண்டோஸ் ஓபிஎஸ் வந்து தனியாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விண்டோஸும் என்னால் ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இதில் விண்டோஸ்லேயும் உங்களுக்கு ரைட்டிங் போர்டு சாஃப்ட்வேர் வேணுனாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் எக்ஸ்ட்ரானாக உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஸோ நிறைய பேர் விண்டோஸில் எனக்கு கேட்குறாங்க, நிறைய பேர்லாம் அது பண்ணுறதில்ல. நம்ம வந்து எக்ஸ்ட்ரானாக விண்டோஸில் ரைட்டிங் போர்டு ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இதில் மெயின் ஆப்ஷன் என்னென்னா ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட இதுதான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று தான் ஷேர் பண்ண முடியும். நம்ம இதில் வந்து ஐஃபோன் ஷேர் பண்ணலாம், அது மேக், நீங்கள் ஆண்ட்ராய்டு, பிசிஆர், கம்ப்யூட்டர்ஸ் எது வேணால் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய இன்ட்ராக்டிவ் பேனலும் என்னோடய லேப்டாப்பும் ஒரே வைஃபில் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ்பி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க அந்த அப்ளிகேஷன் நேம். இங்கே நான் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தேன் என்னோடய கனெக்டிவிட்டி இங்கே காமிச்சிடும். நான் ஜஸ்ட் ஷேர் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர் ஆகிடும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து டச் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம இதில் டச் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நான் எதாவது ஆப்ஷன் வேணாலும் எனக்கு டச் பண்ணி நான் காமிக்க முடியும். ஸோ நாம் எந்த ஒரு பிராண்டு போனீங்கனாலும் டச் ஸ்க்ரீன் ஷேரில் டச் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்காது. நம்ம ஐப்ளஸில் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது இல்லை வந்து ஒரு ஆப்பாக யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி என்ன ஆகும்னா, நார்மலாக நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணால் நிறைய HDMI கேபிள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதில் டச் கேபிளும் வேணும். டச் கேபிள் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம ஸ்க்ரீன் ஷேரில் தனியாக பண்ணி கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது டச் ஃபங்க்ஷன் இதுலேயே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் வேணும், ஸ்பிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 ஸ்க்ரீனை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் மல்டி ஸ்க்ரீன் போனீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. நம்ம தான் மல்டி ஸ்க்ரீன் ஆப்ஷனில் ஸ்பிட் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு போர்டு, ஒரு சைடு க்ரோம் அப்படி கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும்.
அதே மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். கூகுள் மீட் டேரெக்டாக கொடுத்துருவோம். நீங்கள் தனியாக வந்து கூகுள் மீட் பண்ணணும்ல, டேரெக்ட் ஆப்பாகவே இருக்கும். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் ஸோ 3D அனிமேஷன்ஸ் ஆப் எது வேணாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மெடிக்கல் காலேஜஸ்ஸு, கான்ஃபரன்ஸ் ஹாலு, எல்லாத்துக்குமே மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றின இப்போ அபோவ் நான் கொடுத்துருக்கேன். இனி இதை தவிர்த்து ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸோ என்னோடய நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.